இன்றைக்கி ஐயனார் துணையில் பார்த்தீங்கன்னா சோழன் தன்னோட ஃபேமிலிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கான எபிசோடில் அஃப்கோர்ஸ் நிலா நல்லா பேசியிருந்தாங்க. ஆனால் சோழன் அந்த சின்ன விஷயத்தில் என் ஹார்ட்டை கவர் பண்ணிட்டாரு. என்னென்னா சோழனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ரூமை பார்த்தவொடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வேணும்னே எப்படியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவும் கேட்குறாங்க, இந்த ரூமை போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. சரி விடுமா அவங்க தூங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு அவரும் சமாளிச்சுட்டு போயிட்டாரு. சோழன் பார்த்தீங்கன்னா நிலா கேட்குறாங்க, சரி வாங்க சோழன் நம்ம ரூமில் போய் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சோழன் நினச்சிருந்தா ஓகே நிலா கூட ஜாலியாக ஒரு நாள் அவங்க வீட்டில் தூங்கிருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் தன்னோட குடும்பம் அங்கே அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிறத மீன் பண்ணி அவங்க மட்டும் அங்கே தூங்கினா எப்படி, நானும் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சோழனும் இல்லை நான் அண்ணன் கூடவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போவார். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோழன் நிலா ரூமில் பட்டு தூங்கினாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன இருந்தாலும் அவங்க குடும்பத்து ஒரு செப்பரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். சேரன் பாண்டியன் பல்லவனுக்குலாம் ஓகே நம்ம அவங்க சோழன் தனியாக போய் நம்ம இப்படி அது என்ன இருந்தாலும் ஒரு ஃபீல் வரதான் செய்யும். அதுக்காகவே சோழன் இந்த மாதிரி நானும் அவங்க கூடவே பார்த்துக்கிட்டு அவங்க ரூமில் போய் ஸ்டே பண்ணது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன் அதே மாதிரி நிலாவும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கத்தி பேசுவாங்கள்ல, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாச்சும் காஃபி வேணும்னே தான் நீங்கள் கொடுக்காம விட்டீங்க. நிலா போடும்போது அவங்களுக்கு தானே நான் போட்டு கொடுக்குறேன்னா நீங்கள் போட்டு கொடுத்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே, நீங்கள் போட்டு கிழிச்ச லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கோவமாக நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நிலா. அவங்க அம்மா கடை மூஞ்சி அவங்க அம்மா சைடு பார்க்கும்போது அவங்க அப்பா சைடு பார்க்கும்போது காண்டாக தான் செய்யும். பட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தான் சரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சிட்டிங்க, ரிசப்ஷனுக்கும் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணால் காண்டாகுமா அதை நிலாக்கும் சோழனுக்கும் பார்க்கலாம். இதுக்கு நிலா சொல்லியிருக்காங்க, அது மாதிரி நான் சும்மா இருக்கிறலாம் பார்க்காதீங்க, ஒரு நாள் நிற்க வச்சுட்டு நான் கேள்வி கேட்டு தான் போவோம் அப்படின்னு. அதுக்கு தான் வெயிட்டிங் என்ன தான் கேட்குறாங்கன்னு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த கடைசியில் நிலா காஃபி போட்டு எடுத்துன்னு வருவாங்க. அப்போது சோழன் இல்லை சேரன் சொல்லுவார், இந்த மாதிரி டிகாஷன் போட்டு குடிக்கிற காஃபி ரொம்ப நாள் ஆச்சுப்பா குடிச்சு நீங்கள் நல்லா போட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்லுவார், நம்மளும் நம்ம வீட்டில் டிகாஷன் வச்சு காஃபி போடலாம்னா அதுக்கு சேரன் சொல்ல இல்லைடா அது பெரிய ப்ராசஸ். அப்போ நிலா சொல்கிற அந்த வேர்ட்ஸ் அது உண்மையை தான் சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்லும் போது அது அந்த இடத்துக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் என்ன தான் இந்த காஃபிலாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் போட்டு டீயை குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கு, எனக்கு அதுதானே பிடிக்கும்னு சொல்லும்போது சேரனோட அந்த ஸ்மைல் அந்த சீனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கி ஐயனார் துணை எபிசோட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.